டக்குன்னு எந்திரிச்சா டக்குன்னு திரும்பி பார்த்தா பூமியே சுத்துதா? வெஸ்டிபுலார் இன்சஃபிஷியன்சி. தலை சுத்தல்லையே ரொம்ப காமனானது இந்த வெஸ்டிபுலார் தலை சுத்தல் தாங்க. அப்படின்னா நம்ம காதுக்குள்ள ஒரு திரவம் மாதிரி வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸ் இருக்குங்க. அது பிரெயினுக்கு ப்ராசஸ் பண்றதுல இன்சஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு இயர்ல இன்ஃபெக்ஷன் வர்றதுனால இம்ப்ராப்பர் ஆகலாம். ரெண்டாவது அந்த திரவத்துல கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல் உடஞ்சி டிராவல் ஆகிறதுனால நடக்கலாம். ஒரு தடவை வெர்டிகோ வந்துட்டாலே கட்டாயம் இந்த அப்பரேட்டஸ் ஸ்ட்ரென்தன் பண்ற ரீஹேப் பண்ணணும். நம்ம நாட்டுல பொதுவா பண்றது இல்ல. உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரீஹேப் சொல்லி தர பண்ணுங்க. கால் ரெண்டுத்தையும் கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க. ஹெட் 45 டிகிரி டர்ன் பண்ணிக்கோங்க. மேல மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணிட்டு மூத ஐ மட்டும் மேல கீழே ஒரு 30 ரெப்படேஷன் பண்ணணும். ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். இது எல்லாம் ஈஸியா இருக்கணும். கிடினஸோ பேலன்ஸ் லாஸோ இருந்ததுன்னா இன்னும் இந்த அப்பரேட்டஸ் ஸ்ட்ரென்த் பத்தலன்னு அர்த்தம். சொல்யூஷன் என்னன்னா, டேண்டம் ஸ்டாண்ட்ல நிக்கணுங்க. ஹெட்டை டர்ன் பண்ணிக்கணும் 45 டிகிரிக்கு. ஹெட்டை மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணிட்டு அதே மூவ்மெண்ட் தான். ஐபால மேலே கீழே 45 ரெப்படேஷன், ரைட் அண்ட் லெஃப்ட் 45, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். டேண்டம் ஸ்டாண்டில் நின்றுக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. நல்ல ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா மூவ் த ஹெட் அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட், ஷோல்டர் ஸ்ட்ரக் பண்ணுங்க, கையை ஃபார்வர்ட் லிஃப்ட் பண்ணுங்க, சைட்வேஸ் லிஃப்ட் பண்ணுங்க. வெஸ்டிபுலார் ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ்ங்க. தலை சுத்தல் வந்துருச்சுன்னா படுத்து சட்டன் எக்ஸசைஸ் பண்ணணும், உட்காந்து பண்ணணும், நின்று பண்ணணும், வேரியஸ் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். பேலன்ஸும் அவேர்னஸும் பிரெயினுக்கு ப்ராசஸ் ஆகிறத ஃபாஸ்ட் அப் பண்றது. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.